ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் வெற்றிகளை மட்டுமே நான் பார்க்கணும் சார். எல்லா வேலைகளுமே சுறுசுறுப்பாக எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாரும் கூட ரொம்ப அழகாக பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் கூட இணக்கமாக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். இருந்தாலுமே நான் நினைச்ச மாதிரியான ஒரு சக்சஸ், நினைச்ச மாதிரியான ஒரு விஷயம் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போங்க, இல்லை உங்களுடைய நட்சத்திர நாள் அன்னைக்கு கூட போகலாம். போய் முருகப்பெருமான் கோவிலுக்கு போங்க. போய் அரளிப்பூ சரம் வாங்கிடுவே முருகப்பெருமானுக்கு சாத்துங்க. அது மட்டும் இல்லைங்க, முருகப்பெருமானுக்கு 2 நல்லெண்ணெய் விளக்குகள் ஏற்றுங்க. முருகப்பெருமான் சன்னதியை 9 முறை சுற்றி வாங்க. சரிங்களா? இதே மாதிரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நினைச்ச மாதிரி தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும். படிக்கிற மாணவர்கள் அதிகப்படியான மதிப்பெண்களை பெறுவார்கள். குடும்பத்தில் எந்த விதமான சிக்கல்களும் இருக்காது. மிக மிக சிறப்பாக உங்களுக்கு அனுகிரகம் செய்வார் முருகப்பெருமான். இந்த வாரத்தில் 7, 9, 10, 12 இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள், பணவரவுகள் தரக்கூடிய நாட்களாக அமைகின்றது. வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள், தொழில் சம்பந்தமான விஷயமா இல்லைன்னா எது நீங்க நினைக்கிறீங்களோ இந்த வாரத்தில் இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்க. அப்புறம் பாருங்க, ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் சக்சஸான வாரமாக அமையும். சித்திரை நட்சத்திரக்காரங்க மிக மிக சுறுசுறுப்பா எல்லா வேலையும் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஆமாங்க, நான் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன். இருந்தாலுமே ஆபீஸ்ல வேலை பார்க்குறப்போ அங்கே ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள், சின்ன விஷயங்கள் எல்லாமே நடக்குது. நம்ம வீட்டில் இருந்தால் கூட சரிதான், பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த தொல்லைகள் எல்லாமே விலகும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் இல்லைன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் இல்லைன்னா உங்களுடைய நட்சத்திர நாள் வருது இல்லைங்களா, அந்த நாட்களில் போய் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பாக எல்லா விதமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நீங்க நினைச்ச மாதிரி எல்லாத்திலுமே வெற்றிகளை மட்டுமே பார்க்கலாம். தடைகளை தகர்த்தெறிவார் ஆஞ்சநேய பெருமான். ஆஞ்சநேய பெருமானுக்கு பாத்தீங்கன்னா வெற்றிலை மாலை போடுங்க. அப்புறம் 2 நெய் விளக்குகள் ஏத்துங்க. இதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த வாரத்தில் 6, 8, 10, 11 இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள், பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள். இந்த நாட்களை தொழில் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரிதான், இல்ல லைஃப்ல முக்கியமான சில விஷயங்கள் நீங்க நினைப்பீங்க இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்க. அப்புறம் பாருங்க, சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் சக்சஸான வாரமாக அமையும். சுவாதி நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில பெரிய லெவல், பெரிய பெரிய எய்ம் இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அப்படி எடுத்துக்கிட்டு நீங்க மூவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை எல்லாத்தையுமே நீங்க பார்க்கலாம். சரிங்களா? அப்போ என்ன பண்றது அப்படின்னா, என்ன வழிபாடு நம்ம பண்ணலாம் அப்படின்னா, குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகளை அள்ளி தருவார் குரு பகவான். சரிங்களா? குரு பகவான் கோவிலுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கும் போகலாம். இல்லைன்னா உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச கிழமைகள் வச்சுக்கோங்களேன், அது எப்போ வேணாலும் போகலாங்க. சரிங்களா? போய் குரு பகவானுக்கு 2 நெய் விளக்குகள் ஏத்துங்க. குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை போடுங்க. மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்க. இதன் மூலமாக வெற்றிகளை பார்க்கலாம், தொழில் முன்னேற்றத்தை பார்க்கலாம், தொழில லாபத்தை பார்க்கலாம். இந்த வாரத்தில் 7, 9, 11, 12 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்களாக அமைகின்றது. பணவரவுகள் வரக்கூடிய நாட்களாக அமைகின்றது. தொழில் சம்பந்தமான விஷயம் இல்லைன்னா வாழ்க்கையில் முக்கியமான சில விஷயங்களை பத்தி பேச போறேன். இந்த நாட்களில் போய் பேசுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த நாட்கள்ல நீங்க எந்த முயற்சிகள் எடுத்தாலும் சரிதான், இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும்.